بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நண்பர்களே, சகோதரர்களே, எமது இமாம் இப்னு கையிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதிய அவர்களுடைய நூலிலே பெறப்பட்ட சிந்தனைகள் என்ற வரிசையில் 7வது சிந்தனையை நாங்கள் பார்க்கிற பொழுது பின்வருமாறு சொல்லி காட்டுகிறார்கள். அஜபன் லில் முஃமின் அல் முஸீபத்து தஅதீஹி ஃபதுகஃபிரு அன்ஹு ஸய்யிஆத்தி வன் நிஅமத்து தஅதீஹி வஹுவ யஷ்குருல்லாஹ அலைஹா ஃபயுஜர் فَكُلُّ أَمْرِهِ لَهُ خَيْرٌ. அதாவது உண்மையான ஒரு இறை விசுவாசிக்கு அவருடைய வாழ்க்கையில் 2 வகையான நிலைமைகள் ஏற்படுகிறது. முதலாவது, அவருக்கு துன்பம் வருகிறது. 2வது, அவருக்கு அருட்கொடைகள் கிடைக்கிறது. எனவே இந்த வாசகத்தினூடாக சொல்ல வரக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிற பொழுது, ஒரு முஃமினுக்கு துன்பம், இழப்பு, கவலை, சிரமம், அதே போன்று நோய், இவ்வாறான துன்பகரமான நிகழ்வுகள் வருகிற பொழுது அவன் அல்லாஹ்வின் மீது இருந்த நம்பிக்கையை இழந்து விடாமல், அதிலே இருந்து விலகி விடாமல் பொறுமையாக இருந்தானாக இருந்தால், அவனுடைய பொறுமை என்பது அந்த துன்பத்தின் போது அவனுடைய தவறுகளை எல்லாம், அவனுடைய அந்த பாவங்களை அழிக்கக்கூடிய பரிகாரமாக மாறிவிடுகிறது. அதே போன்று அருட்கொடைகள் கிடைக்கிற பொழுது செல்வம், ஆரோக்கியம், கல்வி, இவ்வாறான இறைவனுடைய அருட்கொடைகள் கிடைக்கின்ற பொழுது அவன் அந்த திறமையால் மமதை கொள்ளாமல், ஆணவம் கொள்ளாமல், அந்த அருட்கொடைகளை நினைத்து அந்த அருட்கொடைகள் வழங்கிய அந்த ரப்புக்கு நன்றி உணர்வோடு நடக்கிற பொழுது அவன் அதற்கான கூலியை அவன் பெற்றுக்கொள்கிறான். எனவே அவனுடைய அனைத்து காரியங்களும் அவனுக்கு நலவாகி விடுகிறது என்று மேலே சொல்லப்பட்ட அந்த வாசகம் நமக்கு சொல்ல வருகிறது. இதே அந்த மீனிங்கை, அந்த பொருளை உணர்த்தும் முகமாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியையும் நாங்கள் பார்க்க முடிகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எமக்கு துன்பம் வந்தால் நாம் பொறுமையாக இருப்பதும், அல்லாஹ்வினுடைய அருள் கிடைத்தால் நாம் அதற்கு நன்றி செலுத்துவதும் தான் உண்மையான இறை விசுவாசியினுடைய பண்பு என்பதை இந்த வாசகம் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. ஜஸாக்குமுல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா.